ஃபுல்லாக அந்த வடிவேல் கிட்ட போடுவாங்க. வடிவேல் மாதிரி பேசுவாங்க, நடிப்பாங்க, நிறைய விஷயம் பண்ணுவாங்க. அவர் நம்ம காலேஜ் வந்திருக்காரு. அவர் நம்ம வடிவேல் மாதிரி இந்த வார்த்தை பேசி காட்டுவார். ஏன்னா கலைஞர்கள், ஏன்னா நம்ம கலைஞர்கள்லாம் வந்து நம்ம சிரிக்கிறோம், ஆனால் உள்ளுக்குள்ள அவர் நிறைய வேதனைகள். அதாவது நம்ம வெளியே சிரிக்க வைக்கிறோம் தவிர உள்ளுக்குள்ள நிறைய வேதனைகள் அவருக்கு. ஏன்னா பொருளாதாரம் தான் வேற ஒன்றும் இல்லை. ஒரு நாளும் அவருக்கு வந்து ஃபைட்டிங் தான். ஏன்னா மக்களை வந்து முடிஞ்ச வரைக்கும் சிரிக்க வைப்பாங்க. அதனால இவங்க நம்ம எல்லாரையும் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுவோம், அவரை வாழ வைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் அவர் ஐயா வந்து ஒரு வடிவேல் மாதிரி அந்த அம்மா சொல்ற மாதிரி சிரிக்கிறாங்க. அந்த வடிவேல் அந்த அம்மா வந்து அதான் சிரிப்பு தான் ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம். இந்த கவலையை பார்த்து சிரிக்கிறோம். அம்மா ஐயா வந்து இன்னைக்கு வடிவேல் மாதிரி ஒரு வார்த்தை மகிழ்விப்பார். ஐயோ ஐயோ அப்படியே எல்லாரும் கேமா ஆத்தா எங்க ஆத்தாவை பார்த்ததுல எப்படி சந்தோஷமா. எங்க ஆத்தாவை பாரு, எங்க அப்பச்சி ஆத்தா நல்லா இருக்கீங்களா, அப்பா நல்லா இருக்கீங்களா, இருக்கட்டும். எங்க சாமியை பார்த்ததுல எப்படி சந்தோஷம் தெரியுமா. அதுவும் இன்னைக்கு வேலைக்காம எங்க அப்பா ஐயாவை பார்த்ததோ எங்க சாமிஜியை பார்த்ததோ ரொம்ப சந்தோஷம். வரட்டுமா? ஐயோ ஐயோ சார்பா அவருக்கு அவர் கார்டை தவிர வச்சுங்க. உங்கள் வீட்டில் எந்த வித ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் இருந்தாலும் நீங்கள் கூடுங்க. ஏதோ நீங்கள் பெருசாலாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து என்ன ஒரு நாமில் வந்து போகிற சில உங்களுக்கு கேட்பாங்க. ஏன்னா எல்லாரும் கலைஞர்கள் வாழ வைக்கிறது தான் என்னுடைய ஆசை. அதனால் அவர் நம்பர் நான் கொடுத்துட்டு போகிறேன். உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் கூப்பிடுங்க. வீட்டில் பொண்ணுக்கு பெரிய சடங்கு பண்ணுறோம், எல்லாம் ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணுறோம், ஒரு இது பண்ணுறோம், ஏதாச்சும் ஒரு 4 பேர் பர்த்டே ஃபங்க்ஷன் எது இருந்தாலும் நீங்கள் வந்து அவங்களை அனுப்புங்க. கொண்டுமா நம்பர் வச்சுங்க. எனக்கு தேவைப்பட்டா கொடுங்க ஐயா நம்பர்.